என் செல்ல பிள்ளைக்காகவே இந்த முருகன் மலை கடந்து வந்து இருக்கின்றேன். மலை போல் பிரச்சனையை உருகச் செய்து பனி போல் ஒன்றுமில்லாததை போல் உனக்கான வரத்தை உன் கையில் ஒப்படைக்கும் வந்திருக்கும் முருகனே, நீ அவசரப்பட்டு தள்ளி விடாதே. இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதற்காக கண்கலங்குகிறாய்? 7 கடலுக்கு அப்பால் பட்டு அப்பா என்று அழைத்தாலும் அந்த சமுத்திரத்தை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உன்னை விட்டு போன ஒன்று மீண்டும் உன்னிடமே வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நீயோ நினைத்தாயல்லவா, ஐயோ நம்மை விட்டு போய்விட்டதே, நாம் அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டு இருந்தோம், அந்த அளவுக்கு நம் மீது புரிதல் இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து கொண்டு உன் உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதை நினைத்து நினைத்து நீ கடந்து வந்ததை மறக்க முடியாமல் பரிதவிக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயத்தை நல்லதை சொல்வதற்குத்தான் இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் இருப்பதை நினைத்து எல்லாம் நீ கலங்கி கொண்டிருக்காதே. மனதில் நினைத்ததை எல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. விலகிவிட்டவர் விட்டு விட்டு சென்றவர் அப்படியே போய்விடுவாரோ என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய். நான் சொன்னது உனக்கு என்ன? உனக்காக படைக்கப்பட்டது என்றால், உனக்காக எழுதியது என்றால் அது உன்னிடத்தில் தான் வரப்போகிறது என்று சொன்னேனே. அது எங்கே சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னேனே. அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசிக்கிறாய்? உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டதே, உன் அக்கறையை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடந்து விடுவதில்லை என் தங்கமே. உன் அன்பை புரிய வைத்து உன்னருகில் உனக்கானதை கொண்டு வந்து சேர்ப்பதை விட எனக்கு இங்கு என்ன வேலை இருக்க போகிறது? நீ கேட்கும் வரத்தே கேட்டபடியே இதோ மலை மீது ஏறி வந்து விட்டேன். உன் வெற்றியை தருவதற்காக, உன் வேலையை தருவதற்காக, உன் உடம்பில் உள்ள பிணியை தீர்ப்பதற்காக, உன் மன வருத்தத்தை தீர்ப்பதற்காக, உன் மனதில் இருந்த அச்சத்தை கையில் எடுப்பதற்காக இந்த வேலவன் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனை சோகத்தில் உன்னை அங்கு யார் யாரோ எதையோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே, அத்தனை பட்ட பெயர்களும் வாங்கிவிட்ட பிறகுதான் எனக்கான பலனை தருவாயா அப்பா? இதுதான் நீ வைக்கும் சோதனையா? நான் யாரிடமெல்லாம் தலை குனிய கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ அத்தனை பேரிடம் கேட்காத பேச்சுக்களையும் வாங்காத அவமானத்தையும் வாங்கிவிட்டேனே. அவர்கள் என் காது படவே அல்லவா எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நீ சொல்வதும் உண்மைதான் என் தங்க பிள்ளையே. தொலைத்து விட்டோம் என்று நினைத்ததை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்கும் வேளையிலே அங்கு தீப்பட்ட புண்ணிலே உன் காயத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று உன்னை சுற்றியிருக்கும் எதிராளிகளும் துரோகிகளும் அப்படியெல்லாம் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உன் வெற்றியை தடுக்க வேண்டும், உன் முயற்சியை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது சற்றும் இங்கு பலிக்கப் போவதே கிடையாது. நான் உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது அதில் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். இனி இந்த விஷயத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. எது உனக்கானதோ அதை உன்னை தேடி வரச் செய்து உனக்கான பாதையின் பயணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி பொக்கிஷத்தை உன் கையில் கொடுக்க போகும் தருணம் வந்து விட்டது. தோல்விகளை கண்டு முடங்கிக் கொண்டே நீ எதை நினைத்து கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையை, எதிரிகளை கண்டு அஞ்சி விடாதே. உன் எண்ணத்தாலும் செயலாலும் இந்த முருகனை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும் போது இது உனக்கு வேண்டியது உன் கையில் தான் வந்து சேரும். இனி உனக்கு யாவும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. வெற்றி உனக்காக நான் கொண்டு வந்து விட்டேன். அதன் பிறகு எதற்காக நீ சற்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு உதவி தேவைப்படும் தருணத்திலே உனக்கு யார் ஞாபகம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள்? இந்த முருகன் மட்டும்தான்
தானே, இந்த முருகன் தானே உன் நினைவில் வந்து கொண்டு உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது வந்த சோதனையும் வருகின்ற சோதனையும் அவன் தருவதாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இறுதியில் ஜெயிக்க வைப்பது இந்த வேலவனாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். இந்த வேலனிடம் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. கதறி எழுதாலும் வரவில்லை, கண்ணீர் விட்டாலும் வரவில்லை, மண்டியிட்டும் கேட்டாச்சு, மடியேந்தும் கேட்டாச்சு, இன்னும் வந்த பாடு இல்லையே என்று நீ என்னிடம் கேட்கின்றார். ஒன்றை மறந்து விடாதே என் பிள்ளையே, நான் சொன்னபடியே கேள். இந்த முருகனின் வாக்கு என்றே இதை நினைத்துக்கொள். நீ கதறியும் வரவில்லை, கண்ணீர் விட்டும் வரவில்லை என்று சொல்கின்ற நிமிடத்திலே ஒன்றை அவனிடம் சொல்லிவிடு. அப்பா முருகா, நீ என்னிடம் வரவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, நீ வந்து விடு. நீ மட்டும் எனக்கு போதும். என் இடத்தில் இருக்கின்ற அத்தனையும் எடுத்துவிட்டு நீ என் அருகில் வந்துவிடு முருகா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது நீ என்னை ஆட்டி படை. நான் அதிலிருந்து அசைந்து பார்ப்பதே கிடையாது. நான் எப்பொழுதுமே என் முருகனை மட்டுமே நம்பி இருக்கின்றேன். கஷ்டத்தை கொடுப்பதும் நீயே, அதை விலக்கி வைப்பதும் நீயே. அப்படி இருக்கும்போது நான் வேறு எங்கே சென்று விட முடியும்? என் அப்பனை தாண்டி வேறு எங்கும் செல்வதற்கு என் மனம் இடம் கொடுக்க முடியவில்லை என்பதில் அவனிடம் தெளிவாகவே சொல்லிவிடு. நிச்சயம் முருகன் உன் கேள்விக்கு பதில் கொடுக்கத்தான் போவான். என் பிள்ளையே, உன் மனமிட்டு பேசுவதற்கு யாரும் இல்லை என்று என்னை விடாதே. இந்த முருகன் இருக்கும்போது நீ கலக்கமடைய வேண்டாம். இந்த முருகனிடம் மட்டுமே உன் புலம்பல்களை தெல்ல தெளிவாக எடுத்துக்கொண்டிரு. உன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் மாறாத ரணத்தையும் போராட்டத்தையும் நான் உனக்கு நிலையாக்கி விடுவேனோ என்று எண்ணி விட வேண்டாம். அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து நான் விலகிவிடப் போவதே கிடையாது. கஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கப் போவதற்கு நீயாகத்தான் முயற்சி எடுக்கப் போகிறாய். அதன் பிறகு மற்றவர்களின் சொல்லையும் பேச்சையும் கேட்டுக்கொண்டு ஏன் நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கின்றாய்? நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயத்தை கூட நாளை செய்து கொண்டு இருக்கின்றாய். அதை இன்றை செய், நன்றை செய் என்று தான் சொல்கிறேன். ஏனென்றால் இன்றை செய்துவிட்டால் அதனுடைய முயற்சியும் விவேகமும் உன்னை தேடி தானாகத்தான் வரும். வாழ்க்கையில் விழுந்தவர்களை தூக்கும் மனப்படைத்தவர்கள்தான் அவர்களும் தானாக விழுந்துவிட்டால் எழுகின்ற சக்தியை பெறுகின்றார்கள். அப்படித்தான் என் பிள்ளையே, மற்றவர்களுக்காக நீ ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் அழும்போதெல்லாம் முன்கரம் அவர்களை நோக்கி நீண்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலோ, உனக்கு ஒரு கவலை என்றாலோ இங்கு யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயம் மாறும். இந்த விடியலை நோக்கி நீ பயணிக்கும் போது அதில் வெற்றி விடியலைத்தான் நான் உனக்கு தரப்போகிறேன். எதை நினைத்து அச்சப்படுகிறாய்? எதை நினைத்து பதற்றப்படுகிறாய்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு நபரால்தான் இங்கு ஏற்படுத்த முடிகிறது. அதற்காக அவர்களை எப்படியே வெறுத்துவிட்டு போவதை தாண்டி அவர்களை கடந்து விட்டு செல். ஆனால் அவர்கள் உனக்கானவர்கள் என்று நீ தீர்மானித்து விட்டால் அவர்களை வரவேற்கவும் தயாராக சில சமயம் மனது ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் செய்யும் தவறை மன்னித்து கொள்வதுதானே மனித இயல்பு. அந்த இயல்பை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என் விதிப்படி உனக்கு நடந்து கொண்டு இருக்க போகும்போது அந்த விதியை தாண்டி மதியால் வெல்லக்கூடிய வெற்றியே இந்த முருகன் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன். மன வலிமை இல்லாதவன் அனைத்தையும் இங்கு சுமையாய் எண்ணிக்கொண்டுதான் இருப்பான். அந்த மன வலிமையை தருபவனே இந்த முருகன் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் எதை நினைத்து அச்சப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? பிடித்ததை உன்னருகில் வைத்துக்கொள். ஆனால் எதையுமே பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாதே. அடம்பிடித்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்று நான் உன்னிடம் சொன்னேன். அந்த அடம்பிடித்ததில் நிலையாகவும் உறுதியாகவும் இருந்துவிட்டு உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் உறுதியாக இரு. என் பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு முன்பாக நான் சென்று உன் அறிகுறிகளை நான் காண்பித்து கொண்டு
கொண்டுதான் இருக்கின்றேன். தன்னை அடக்கி பழகி கொண்டவர் வேறு எதற்கும் சிக்க மாட்டார்கள். அதற்கு தகுதி உள்ளவர்கள் தானே நன்றாக வாழ தகுதி உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படித்தான் என் பிள்ளையே, உன் மனதையும் நீ அடக்கி ஆண்டு பார். எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் தேவையற்ற எண்ணங்களுக்கும் உன் மனதில் இடம் கொடுக்காமல் எதிர்மறை பேச்சுக்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் விட்டொழித்து விட்டு உனக்கான விஷயத்தில் தெளிவான ஒன்றை பெறுவதற்கு நல்லதை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டு பார். வெற்றி உனதாக இருக்க போகும்போது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். உன் நேரத்தை வீணடித்து கொண்டு மற்றவர்களும் விவாதம் செய்து கொண்டு இருக்காதே. அந்த நேரத்தில் உன் கடமையை செய்து கொண்டு இரு. உன் முயற்சி உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்றால் நிச்சயம் உனக்கானதும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்னை மட்டுமே நம்பி வந்திருக்கும் போது உன்னை கை தூக்கி விடாமல் நான் இருந்து விடுவேனாம்? வருவது வரட்டும், மீதியை இந்த முருகன் வெற்றியோடு தான் உனக்கு தருவேன். யாம் இருக்க பயமே.